3 o'clock இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் பேர் ஜங்கிளின். ஒரு காட்டுக்குள்ளார போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். முந்தானத்து வரைக்கும் யானை இருந்துச்சு, நேற்று காலையில் வரைக்கும் யானை இருந்துச்சு. எங்க நம்ம போகிற ஜங்கிள் பக்கத்தில். ஓ, லக்கு இருந்தால் எலிஃபெண்ட் டைகர் தானே பார்க்க முடியும். எப்படி அது வைல்ட் ஆகுதான்னு சொல்கிறீங்க? லைவாக பார்த்தனால தான் சொல்லுங்கள். ஓ, பார்த்தீங்களா நீங்கள்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். மீண்டும் ஒரு ஃபென்டாஸ்டிக் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம போகாத ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நாம் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொண்டையெல்லாம் கம்மி போயிருக்கு. தொண்டை ஒன்றும் ஓப்பன் ஆகலை. கடந்த 1 மாத காலமாக நமக்கு உடம்பு முடியாமல் இருந்து இது வரைக்கும் இன்னும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கேரளாவில் உள்ள பெரியார் டைகர் ரிசர்வில் தான் இருக்கும். மார்னிங் 5:30 நம்ம தாம்பரத்தில் வந்தே பாரத்தில் ஏறணும். இங்கே பார்த்திங்கன்னா 2:30க்கு குமுளி ரீச் ஆனோம். இப்போ குமுளி வந்துட்டு சாப்பிட்டுட்டு 3 o'clock இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் பேர் ஜங்கிளின். ஒரு காட்டுக்குள்ளார போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எனக்கு மூச்சு வாங்குது. நாங்கள் இறங்கின நேரம் பார்த்து மழை பிடிச்சிடுச்சு. இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம கூட இன்றைக்கி நம்ம நண்பர் ஒருத்தர் விக்னேஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு சென்னையிலேருந்து. சாம்பார் டியர் ஒன்று இருக்குது. இங்கே 2 இருக்குது. நிறைய இருக்குது. ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சி காணப்படக்கூடிய இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் கேரள மாநிலத்தில் குமுளி பக்கத்தில் தேக்கடி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது ஏகப்பட்ட வன உயிரினங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமான ஒரு இடமா இருக்கு. பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் யானைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு பகுதியா இருக்கு. இங்கு யானைகள் மட்டும் இல்லாமல் பெங்கால் டைகர், சிறுத்தை, கரடி, வைல்டு டாக், சாம்பார் டியர், பார்க்கிங் டியர், மவுஸ் டியர், அப்புறம் பலதரப்பட்ட பறவை இனங்களும் பார்த்து நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். இந்த டயத்தில் எப்படி அட்டைப்பூச்சிலாம் இருக்குமா? மழை பெஞ்சதுன்னா மழை தொடங்கியிருக்கு, ஆரம்பிக்கும். நைட் ட்ரெக்கிங் கூட்டு போகிறீங்கல்ல? நைட்டு நமக்கு ட்ரெக்கிங் இல்லைண்ணே. ட்ரெக்கிங் சின்ன ட்ரெக்கிங் தான் சொல்லியிருக்காங்க. அந்த சைட்டில் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்களா? அது நம்ம கொடுக்குறது. ஏன்னா அதான் அந்த ட்ரெக்கிங் நான் புக் பண்ணியிருக்கேன். அங்கே எப்படி அனிமல்ஸ்லாம் ஜாஸ்தி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கேன். நைட்டா? இன்னைக்கு இல்லை, அது இன்னும் 2 daysக்கு இருக்குது. ஓகே ஓகே, அது பார்க்கலாம். சிலப்போ நமக்கு லக்கு இருந்தால் பார்க்கலாம். நம்ம லக்கு பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம முந்தானத்து வரைக்கும் யானை இருந்துச்சு, நேற்று காலையில் வரைக்கும் யானை இருந்துச்சு. எங்க நம்ம போகிற ஜங்கிள் பக்கத்தில். ஓ, இன்னைக்கு காலையில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓ, போகிற வழியில் நம்மளுக்கு சொல்ல முடியாது, அனிமல்ஸுக்குள்ள காரியத்தை சொல்ல முடியாது எல்லாத்தையும். இப்போ நம்ம போகும்போது யானை ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்படி தூரத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆமாம்,
ஸ்மெல்லு அதுக்குள்ள ஆக்டிவிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யானை சும்மா நிற்காதுல்ல எப்பயும், ஏதோ ஒன்று கலைகளை ஏதோ ஒடிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த சத்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடும். இந்த இடத்துல இந்த யானை நிற்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பின்ன கொஞ்சம் கூட டீப்பாக நம்ம போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டு போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு சீஃப் அவங்கள ஆக்கி நிப்பாட்டிட்டு தான் போய் அது யானை வேணா இல்லை போத்த அப்படியே டிஃபர் பார்த்துட்டு தான் அடுத்து முன்னாடி கொண்டு போக முடியும். ஓகே, ஏதாவது துரத்திட்டு ஒடியாந்த மாதிரிலாம் ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்கா? அது மாதிரிலாம் கிடையாது, எந்த அசம்பாவிதமெல்லாம் எதுவும் வரைக்கும் கிடையாது. நாம இதுவரைக்கும் எவ்வளவோ காடுகளுக்கு போயிருக்கோம், அங்க போய் ஸ்டே பண்ணியிருக்கோம், சஃபாரி போயிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் நம்ம ட்ரெக்கிங்கிறது போனதே கிடையாது. இப்போ நாம புக் பண்ணியிருக்கிற இந்த பெரியார் டைகர் ரிசர்வ்ங்கிறது நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் தான் ஜங்கிள் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நாம போயிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம். இது எப்படின்னா, நாம் ஆன்லைன் மூலமா வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும். அப்படி நாம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டிக்கெட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம நேராக இங்கே தேக்கடி வந்துட்டோம்னா 3 மணிக்கு வந்து செக்இன் டைமிங். 3 மணிக்கு அப்புறம் நம்மளுடைய ட்ரெக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏறக்குறைய ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ட்ரெக் பண்ணி போய் நம்மளுடைய இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணுவோம். அங்கே தான் போய் நம்ம தங்க போகிறோம். அதாவது ஒரு நடு காட்டுக்குள்ளார ஆள் நடமாட்டமே சுத்தமாக இல்லாத, அதாவது மனித தலைகளே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அங்கே நாம் வந்து 2 பேர் தான் வந்து அங்கே அகாமடேஷன் ஸ்டே பண்ண முடியும். அண்டு 2 பேரை தவிர ஒரு கைடு வந்து நமக்கு கூட தங்குவார். இதுதான் வந்து அங்கே நம்ம மனிதர்கள்னு சொல்லக்கூடிய மனித முகங்களாக இந்த 3 பேருக்குள்ளே தான் இருக்கும். மற்றபடி வெளியாட்களுடைய தொடர்பு ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு இருக்காது. பிளாக் கலர் பைக்கு 3 இருக்கு, 5 இருக்கு. காடுகளில் ட்ரெக் பண்ணி போகிறதுங்கிறது நார்மலாக நம்ம சஃபாரி போகிறதுலேருந்து முற்றிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். அதாவது ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு நிறைய கட்ஸ் வேணும். நம்ம நார்மலாக சஃபாரி போகும்போது ஒரு ப்ரொடெக்ஷனாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ட்ரெக்கிங்கில் வந்து எந்த விதமான சேஃப்டியுமே நமக்கு இருக்காது. ஆனால் நம்ம கைடு வந்து நம்மளை சேஃப்டியாக கூட்டு போவாங்க அப்படின்னாலும் எந்த டயத்துலேருந்து அனிமல்ஸ் எந்த டைரக்ஷன்லேருந்து நம்மளை வந்து ஒரு அட்டாக் பண்ண வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, ஒரு கொடுங்காட்டுக்குள்ளார நாம் வந்து ஒரு வாக் பண்ணி நடந்து போகும்போது எந்த இடத்துலேருந்து என்ன அனிமல்ஸ் வருங்கிறது கண்டிப்பாக தெரியாது. அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம போகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த மாதிரி ட்ரெக் பண்ணி போகும்போது எனக்கெல்லாம் நெஞ்சு படப்படக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி டென்ஷனான ஃபீலிங்கில் தான் நான் போக ஆரம்பித்தேன். என்ன தான் கைடு நம்ம கூட வந்தால் கூட ஒரு டென்ஷன் வந்து நமக்குள்ளார இருந்துக்கிட்டே இருந்தது. நமக்கு ஊட சேர்த்தியாட்ட பண்ணப்பட்டது. அதனால உள்ளே இருந்தே விடுறாங்க. இது இந்த மாடா நெய்யறதுக்காக இங்கே எதுவும் ஆபத்து இல்லையா? அவ்வளோ பெரிய ஆபத்து இல்லை. எதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் சண்டைக்கு நடக்கலாம்.
ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் புலி சிறுத்தையெல்லாம் வரக்கூடிய இடம் தானே. எப்படி நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்குமா? எதுனா புலி சிறுத்தையெல்லாம் நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்குமா? அப்படி ஒன்றும் டைமிங் ஒன்றும் இல்லை. சிலപ്പോൾ சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மேலே பார்க்கலாம். சிலപ്പോൾ விடிய காலையில் இருக்கலாம். இந்த இதெல்லாம் என்னது? அது இதுக்குள்ளது நிறைய வைல்டு டாக் மாதிரி. அது வைல்ட் டாக் உள்ளது இல்லை, முயல கூரை மண்ணெலாம் இருக்குல்ல அதுக்குள்ளது. ரெண்டு பக்கமும் காடு, ஓப்பன் ஃபீல்டு. யானையோட சாணம்லாம் கிடக்கு பாருங்க. யானையோட சாணமா? இங்கெல்லாம் கிடக்கு. ஃபுல்லாக ஓப்பன். ஃபாரஸ்ட்டுக்கு ஓப்பன். அங்கே எது தெரியுது? மாடாது. மாடு மேய்க்கிறாங்க. அங்கே தான் நம்ம தங்க போகிற இடம். ஜங்கிள் அது இருக்குல்ல, ஒரு ஷெட்டு மாரி. ஆமாம், அங்கே தான். இந்த இடமே சும்மா வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளார பூந்து வந்தோம். பார்த்தீங்கன்னா காடு இருக்குது, 2 சைடும் காடு பாருங்க. நடுவில் வந்து ஒரு ஏதோ ஒரு விவசாய நிலம் மாதிரி ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்க. எல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. இங்கே நிறைய வந்து யானைகள்லாம் வந்து அதோட சாணத்தை போட்டு வச்சுருக்கு. ட்ரெக்கிங் வந்தது, மூச்சு வாங்குது. தண்ணிலாம் வராது, குளம் குட்டை மாதிரி இவங்களே வெட்டி வச்சுருக்காங்களா நேச்சுரலான்னு தெரில. இது எப்படி நேச்சுரலாக உள்ளதா நீங்கள் வெட்டி வச்சுருக்கிறதா? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. பொதுவாக இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல என்ன மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது? இப்போ எலிஃபெண்ட்டை பார்க்கலாம், இல்லை இது இந்தியன் போர், வைல்டு இந்தியன் போர் பார்க்கலாம். சில பசங்க சம்பாடியார், പിന്നെ ഇത് പൊക്കിമാൻ, പന്നി വന്നത്. அப்படி கொஞ்சம் அத்தியாவசியமான சாதனங்களை பார்க்கலாம். லக்கு இருந்தால் எலிஃபெண்ட் டைகரை தானே பார்க்க முடியும். ஓகே, டைகரு லெப்பர்ட்லாம் பார்க்குறது ரேர் தானே? ரேர் செய்யுது. எலிஃபெண்டாக இருந்தாலும் ரேர் தானே நமக்கு. வாட்ச் டவரில் எப்படி? செய்யுங்களே, பக்கத்தில் லேக்கு, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் லேக்கு தான் வாட்ச் டவரில். அதே இதே செய்யுங்க ஐட்டம் பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். மொத்தம் எத்தனை டைகர் இருக்குது இந்த பெரியார் டைகர் ரிசர்வில்? இப்போத்த கணக்கு இது வரைக்கும் எடுத்து இருக்க வெளியில் வரலண்ணே. 46 அரசு வந்து 46. அது எந்த வருஷம் எடுத்தாங்க? வருஷம் எடுப்பாங்களா? நாம இந்த காட்டுக்குள்ளார ட்ரெக் பண்ணி போறதுக்கே ரொம்ப பயமா இருந்தது. நம்ம பயந்து தான் போயிட்டு இருந்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாட்டை ஒருத்தர் மேய்ச்சிட்டு இருந்தாரு. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது, இப்படி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு இருக்காருன்னு கைடுகிட்ட விசாரிக்கும் போது தான் சொன்னாரு,
இங்கே பக்கத்தில் உள்ள வில்லேஜ்லேருந்து தான் இங்கே வந்து வர்றாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அனிமல்ஸ்டேருந்து மாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்களே வந்து உள்ளார வந்து மேய்க்கிறாங்களாம். முன்னாடிலாம் அவுத்து விட்ருவாங்களாம். அது மாதிரி பண்ணும்போது நிறையா ஹண்டிங் வந்து நடந்தது. அதாவது புலி சிறுத்தையெல்லாம் நிறையா வேட்டையாடிடுறதுனால இவங்களே பாதுகாப்புக்காக இப்போ வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நம்ம வந்து ஒரு 3:10க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போமே, 3:40 போகுது. ஒரு 1/2 hour கரெக்டாக அங்கே ஆஃபீஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். யானை நேற்றுலாம் நின்று இருந்தது. நீங்களே எங்கே, இங்கேயா இல்லை அங்கேயா? இங்கே வரும்போதேவா இந்த இடத்துல அந்த மாடெலாம் நிற்கிது அங்கேயா? ஆமாம், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வரும். கூட்டமாக நினைச்சு 6 மணிக்கு ட்ரென்ச் வெட்டியிருக்காங்க. இது யானை எங்கன்னா உள்ளார வராமல் இருக்கிறதுக்கு சோலார் வச்சுருக்காங்க பேர், சோலார் பேனல். கிணறுலாம் இருக்குது, மூடி வச்சுருக்காங்க. இதுதான் உங்கள் ரூமா? கீழே கிச்சனு. நீங்கள் எப்படி இங்கே நைட் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்கல்ல? ஜென்ரலாக எத்தனை பேர் இங்கே இருப்பீங்க? ஒரு ஆள் தானே? 2 பேர் தானே? கைடு ஒரு ஆள் தான். யானை இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஃபேன் இருக்கா? ஃபேன் இல்லையா கடைசியா? லைட்டு எரியல, சோலார் தானே இது, நல்லா போடுவார். இங்கே தான் சார் ரூம் டாய்லெட்டா? ஓகே ஓகே. அது ரெஸ்ட் ரூமு. எப்படி இருக்கு பாருங்க. நாம தங்க போற இந்த ரூம் வந்து ஒரு பொட்டி அளவுக்கு தான் இருந்தது. 2 பெட்டு போட்டிருந்தாங்க. ரொம்பவே காம்பேக்டா இருந்தது, டீசெண்டாகவும் இருந்தது. அதே சமயம் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கே வந்தீங்கன்னா ஸ்டே பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பர்மிஷன் கிடையாது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் கூட அவங்க வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்லி ஸ்ட்ரிக்டாக 2 பேருக்கு மட்டும்தான் இங்கே கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நடு காட்டுக்குள்ளார இந்த ஒரு ஸ்டே மட்டும்தான். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காடுகள் தான். நமக்கு லக் இருந்ததுன்னா வைல்டு அனிமல்ஸை கண்டிப்பாக பக்கத்துலேயே வந்து நம்ம பார்க்கலாம். நேற்று கூட ஈவினிங் வந்து யானைகள் வந்து ஒரு கூட்டமே இங்கே நின்றுட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சைலெல்லாம் வந்து ஜன்னல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்க்ரீனை விளக்கிட்டு நம்ம பார்க்கலாம் ஏதாவது சைட் ஆகுதா அப்படிங்கிறது கூட. ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே காம்பேக்டாக இருந்தது. பட் ரொம்ப டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நீங்கள் தங்கணும் அப்படின்னா இதுக்கு சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 5000 rupees பெர் டே. அதாவது ஒரு நாள் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு 5000 ரூபாய் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலிமா தான் எல்லாமே, ஆஃப்லைனில் எந்த புக்கிங்குமே கிடையாது. அதனால் நீங்கள் இங்கே டைரெக்டாக வந்து புக் பண்ணிக்கலான்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கும். அதனால் அட்வான்ஸாக புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இங்கெல்லாம் வந்து ரூம் கிடைக்கும்.
இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம அங்கேருந்து ட்ரெக்கிங் கூட்டுறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபுட்டு, இதை தவிர ஒரு ட்ரெக்கிங் வந்து இங்கே கூட்டு போவாங்க. இது எல்லாம் சேர்ந்த இன்க்ளூடட் தான் இந்த 5000 ருபீஸில் வரக்கூடிய ஒரு பேக்கேஜ். தேங்க்யூ. காஃபி பிஸ்கட் பொதுவாக நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சமையல்லாம் நல்லா பண்ணுவீங்களா? நம்ம சமையல் வெளியிருந்து ஃபுட்டெல்லாம் வெளியிருந்து வரும். பாம்புகூரில் இருந்து தான் சமைச்சு கொடுத்துருந்தோம். ஓ, அங்கேருந்து இங்கே வருமா செஞ்சு? பாம்பு குரூவ்லேருந்து? ஓகே. சமைக்கிறது யார் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வருவீங்களா இல்லை? வண்டியில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நம்ம பசங்க எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஓகே. இங்கே எப்படி வண்டி வரும்? ஜீப் வருது. ஸோ இது வரைக்கும் ஜீப்பில் வர்ற வழி? இதில் நேரம் மேலே போனோம்னா நம்ம கண்ணகி டெம்பிளுக்கு போகிற ரூட்டு தான். கண்ணகி டெம்பிளா? அதுலேருந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு ஏறி இருக்கோம். ஓகே. பெரியார் டேம் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் அது? முல்லைப்பெரியார் டேம். முல்லைப்பெரியார் டேமு? முல்லைப்பெரியார் டேம் இங்கிறது ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். 7 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே. பார்க்க சூப்பராக இருக்குது சார். காஃபி பார்க்க அப்போ நல்லா இல்லையா சாப்பிட? பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறீங்க. காஃபி வித் டிடி மாரி, காஃபி வித் விக்னேஷ். நல்லாவே போடுறாங்க சார். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு. குட் டே வர சாப்பிட்றீங்க. இன்னைய பொழுதாக போட்டோம். இப்போ நம்ம அங்கே வர போகிறது போயிடும். சிங்கேரி ஃபேன் கிடையாது இங்கே. இயற்கை காற்று போட்டது. இயற்கை காத்தா? உள்ளார கதை சாத்திட்டா அது வராதே. நீங்கள் நைட்டு பார்த்தீங்க, படுக்கும்போது தெரியும், குளிர் அடிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். அப்படியா? அதுக்கு எதுக்கு ஃபேன் கேட்டோன்னு யோசிப்பீங்க. ஓ, குளிரும். எல்லா டைம் சம்மரில் மே மாதத்தில் கூட அப்படி இருக்கும். மே மாதத்தில் அவ்வளோ இது இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். இந்த இப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அது எப்படி கிணறு மூடி வச்சுருக்கீங்களா? இதுதான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். மோட்டர் போட்டு ஏற்றுவீங்க? ஓகே. உள்ளார சப்ளை லைட்லாம் எரியலையே? அது சோலார் தான். சாயந்தரம் மட்டும் தான். சாயந்தரம் மட்டும்தான்? சாயந்தரம் 7 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் சோலாரில் ஆன் பண்ணி விட்டுருவோம். சார்ஜ் போட்டுக்க இருந்தால் போட்டுக்கலாம்ல அதில்? போட்டு ஃபுல் டைம் நம்ம ஆன் பண்ணி போட்டோம்னா டக்கு நைட்டு ஷட் ஆஃப் ஆயிரும். இது மறுபடியும் சார்ஜ் ஆகி வரணும், அது லேட் ஆகும். ஓகே. அது சன்னுக்குள்ள வெட்டா இருந்தால் தானே அது ஹீட் ஆகும். ஒரு ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். நான் ஒரு 3:30க்கு வந்தோமா? 3:30. டைம் என்ன ஆகுது இப்போ? ஆச்சு வேற இல்லை. 4:30. அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு ட்ரக் போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது மாட்டுதான்னு பார்க்கலாம். அந்த இதுலேருந்து நாங்கள் சாம்பார் டீர் மட்டும்தான் பார்த்தோம். மங்கூஸ் ஒன்று பார்த்தோம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில். அப்புறம் எரும மாட்டு பார்த்தோம், நமக்கு பின்னாடியே இருக்குது. நேற்று இந்த இடத்துல தான் யானைகள் நின்றுட்டு இருந்துதான். ஆனால் நம்ம வந்தாலே எதுவுமே வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. நம்ம மேலே ஒரு பயமா மரியாதையா? இந்த ஸ்டே ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு என்னென்னா, இங்கே ஃபேன் ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால் நீங்கள் ஃபேன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இங்கே அது இருக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. பட் நம்ம கேர்டேக்கர் என்ன சொன்னாருன்னா, இங்கே வந்து ஃபேன் போட வேண்டிய அவசியமே இருக்காது, ஏன்னா கூலிங்காக தான் இருக்கும் அப்படின்னாரு. பட் சம்மர் டயத்தில், அதாவது மே மாதத்தில் ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது மேனேஜபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதை தவிர ப்ளக் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நம்மளுடைய மொபைல் ஃபோனோ இல்லை வேறு ஏதாவது கேட்ஜெட்ஸ் இருந்ததுன்னா சார்ஜ் போடுறதுக்கான ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, டே டயத்தில் வந்து நமக்கு பவர் சப்ளையே இருக்காது. நைட்டில் தான் மட்டும் ஒரு 7 மணிக்கு மேலே தான் வந்து சப்ளை கொடுப்பாங்க. நைட்டு 7லேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் தான். இதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே சோலார் பவர் மட்டும்தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை இங்கே யூஸ் பண்ணணும்.
காட்டுக்குள்ளார நம்ம ட்ரெக் போகும்போது நமக்கு ஒரு திக் ஃபீலிங் தான் இருந்தது. காரணம் நம்ம ஃபஸ்ட்டு டைமாக ட்ரெக் போகிறதுனால நமக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அடர்ந்த காடாக இருந்த சமயத்தில் எங்கேருந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு தான் நம்ம நடந்தோம். அதுக்கு ஏற்ற போல் அங்கே வந்து நிறைய யானையோட சாணத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது. பொதுவாக வந்து யானை வந்து நம்ம திடீர்னு போய் முன்னாடி நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை சார்ஜ் பண்ணும். அப்படி சார்ஜ் பண்ணும்போது அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ இந்த சேலஞ்செல்லாம் கடந்து தான் நம்ம போகணுங்கிறது தெரிஞ்சிருந்து தான் நம்ம அங்கே ஜஸ்ட் ஒரு ட்ரெக் போனோம். ரொம்பவே ஒரு அனிமல்ஸ் பார்க்குறோமோ இல்லையா, அது வந்து செகண்டரி. பட் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளார நம்ம நடந்து போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்களும் இது வரைக்கும் இது மாதிரி யாரும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போகிறதுங்கிறது ஒரு ஷார்ட் ட்ரெக் தான். இதுலேயே லாங் ட்ரெக்லாம் இருக்குது. அதாவது டைகர் ட்ரையல்னு ஒன்று இருக்குது. அது 2 days ப்ரோக்ராமும் இருக்குது, சிங்கிள் டேஸ் ப்ரோக்ராமும் இருக்குது. நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டே ஆப்ஷனும் அதிலேயே இன்க்ளூடடு. ஸ்டே ஆப்ஷன், ஃபுட்டு, அதை தவிர ட்ரெக்கிங். அந்த 2 நாள் ப்ரோக்ராம் எடுக்கிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நீங்கள் ட்ரெக்கிங்கில் தான் இருப்பீங்க. வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்து அந்த ரூமுக்கு வருவீங்க. இந்த ட்ரெக்கிங்கில் நிறைய வைல்டு அனிமல்ஸ், டீப் ஃபாரஸ்ட்டில் போகிறனால உங்களால் நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியும். பர்டிகுலராக புலிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் பிரியராக இருந்தால் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் கூட்டு வரும்போது ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எப்படி இது மாதிரி இப்போ வந்தோம் இல்லையா ட்ரெக்கிங்கு, இந்த மாதிரி வரும்போது ஏதாவது அனிமல்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். இந்தியன் கோர் பார்த்துருக்கோம், சாம்பாடியர், இதெல்லாம் அத்தியாவசியம் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். இல்லை இந்த சைடு தான் பார்ப்பீங்களா? இந்த சைடு தான் சாயந்தரம் நேரம் இந்த சைடு வரும். தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஜனவரி பாதியிலிருந்து பிப்ரவரி இந்த 3 நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும் நம்ம இடத்துல அங்கிட்டலாம். ஓகே, நாம் வேறு காட்டில் தனியாக நிற்கிறோம். நம்மளுக்கு பளிச்சு வந்துருக்கோம் சார். ஆமாம், என் ட்ரெஸ்ஸை பாருங்க. ஐயோ ஐயோ பாருங்கள், இந்த இடமே எந்த அளவுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நாங்கள் 3 பேர், நாங்கள் எங்கள் 2 பேர் இல்லாமல் காடு ஒருத்தர் எங்கள் கூட வந்திருக்காரு. நாங்கள் 3 பேர் தான். இடமே அப்படியே ஒரு மயான அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக யானைகள்லாம் நிறைய தண்ணி குடிக்க வருமா ஈவினிங் டயத்தில். இப்போ மணி ஒரு 5 மணி இருக்கும். பின்னாடி வந்து சாம்பார் டியர் தான் நிறையா நின்று மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாம் மனுஷங்க தண்ணி அடிக்கிற மாரி அதுவும் தண்ணி அடிக்க ஈவினிங் டைம். அது ஒயின் ஷாப் போக முடியாது, அதனால் இங்கே வருது. ஸோ ஏதாவது ட்ரெக்கிங்கில் ஏதாவது மாட்டுது அண்ணா வந்தோம். சாம்பார் டியர் தான் இங்கே நிறைய பார்க்க முடியுது. முதுமலை பந்திப்பூரில் எப்படி ஸ்பாட்டட் டியர் பார்க்க முடியுதோ அது மாதிரி இந்த பெரியார் டைகர் ரிசர்வில் சாம்பார் டியர் நிறைய நம்ம பார்க்குறோம்.
அவர் கைடு எங்கன்னு பாருங்க. கேட்குதா? நமக்கு வழியும் தெரியாது. அது ரைட்டு. நம்ம இங்கே இருந்தோம்னா புளிக்கு இறையாக வேண்டியதுதான். அதுக்கு புளிகிட்டே சாவலாங்கிறீங்களா? ரெண்டு முட்டி நீ ஒரே நெத்தி 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 சொல்கிறீங்க. நீங்கள் 16 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ? கடைசியாக புலியெலாம் எப்போ பார்த்துருப்பீங்க? புளியை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாச்சு. ஒரு வருஷம் மேலே. ஓவராலேவா இல்லை அங்கே பக்கத்தில்? இங்கே தான் மொத்தத்தில். நம்ம இதுக்கு பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? இது பக்கத்தில் லெப்பேடு தான் பார்த்துருக்கேன். லெப்பாடு தான். நைட்டு மீன்ஸ் 2 விடியகாலம் 2 மணிக்கு. விடியகாலம் 2 மணிக்கு. அப்போ எப்படி நீங்கள் எழுந்திச்சிங்க? நம்ம சும்மா எப்போ எனி டைம் எழுந்திரிச்சுன்னு சொல்லி பார்ப்போம்ல. ஜென்ரலாக 5 பெஞ்சு பார்த்துட்டு இருப்பீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே கீழே படுத்தாலும் அவ்வளோ தூக்கம் வராதுல்ல. 2 பேரும் மேலே படுத்துருக்கும் நம்ம அசந்து தூங்க முடியாது. அப்போ எழுந்திரிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எழுந்திரிச்சிட்டு வெளியில் உள்ள இருக்கா இல்லையா டார்ச் அடிச்சு பார்ப்போம். என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க. அப்படியே இருந்தது அந்த வட்டத்தில். எங்கள் புல்லு உள்ளுக்குள்ளார வந்ததா இல்லை வெளியில்? இல்லை வெளியில் தான். இந்த மங்கூஸ் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த மரம் அந்த லாஸ்ட் மரத்து சைடு சேர்ந்து. ஓ அதுக்கிட்ட இருந்ததா? ஓ அவ்வளோ தூரம் தெரிஞ்சுது. ஐஸ் பார்த்தா தெரியுங்களா? ஆமாம், டார்ச் லைட் மாதிரியே இருக்கும் அது. அது எப்படி டைகரும் லெப்பர்டும் அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுது அந்த இருட்டில் கண்ணை மட்டும் வச்சு? ஐஸு டைகர் உள்ள இதாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், மீடியம் ரெட்டாக இருக்கும். இது க்ரீன் கலரில் இருக்குமா? க்ரீனும் ஒயிட்டும் மிக்சிங்காக இருக்கும் லெப்பர்டு. கேடு சொல்கிறது கரெக்டாக கேட்டு போனோமோ பிரச்சனை இல்லை. நடக்கும்போது நைட்டு நடக்கும்போது கேடு என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டோம்னா நமக்கு தொந்தரவே இல்லை. நம்ம சத்தம் போடாதீங்க பேசாதேன்னு சொன்னால் அது மீறி பேசும்போதே இந்த மெயினாக இந்த ஃப்ரெண்டில் போகிற கேடு என்னென்னா சத்தத்தை மட்டும் கவனிக்கிறது. நைட்டாக இருந்தால் பகலாக இருந்தாலும் எலிஃபெண்ட் அங்கே இருந்தாலும் ஏதோ உள்ள சவுண்ட் இருக்கா இல்லையா, நமக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அதை வச்சுது. இது சத்தம் போட்டு பேசிக்கிட்டு வரும்போது நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. எதிர்ச்சியாக போய் நம்ம முன்னாடி போய் நிற்க வேண்டி வரும். அப்படி தான் அது கேடு சொல்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணி கேட்டோம்னா பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் நைட்டு 8 உங்களுக்கு ஆபத்துள்ள டைம், டேஞ்சர் உள்ள டைம். எந்த இடத்துல எங்கே நிற்கும் தெரியாது. இந்த இடத்துல இருந்து இந்த சைடில் நிற்கலாம், நம்ம இப்படியே நடந்து வந்துட்டு இருப்போம், நமக்கு தெரியாது நடுவில் நிற்கிறது. ஆமாம், அப்படி வந்து நம்ம இதாகிடும். நாம் ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே அதே இடத்துல இருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா ஈவினிங் டயத்தில் தான் அனிமல்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு தான் தண்ணி குடிக்க வருமா. பர்டிகுலராக யானையை இங்கே பார்க்கலாம், அது தவிர வேறு ஏதாவது அனிமல்ஸ் வந்தாலும் பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணோம். பட் சாம்பார் டியரை தவிர வேறு எந்த அனிமல்ஸையும் நம்மளால் அங்கே பார்க்க முடியல. அதனால் சரி லேட் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சுன்னா போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நாம் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தோம். அங்கே 2 சாம்பார் டியர் வந்து எங்களையே முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தது. ஸோ அது எதனால் பார்த்ததுன்னு தெரில. அதுக்கப்புறம் கைடு சொன்னார், நான் கொஞ்சம் டார்க்காக போட்டு போயிருந்தேன், ரெட் கலர் டிஷர்ட்டு. ஸோ அதனால் அது ஒரு வித்தியாசமான பழக்கப்படாத ஒரு கலராக இருந்ததுனால அது என்னையே பார்த்துட்டு இருந்தது போல். எப்படி அது வைல்ட் ஆகுதான்னு சொல்கிறீங்க? லைவாக பார்த்தனாலதான் சொல்ல முடியும். ஓ பார்த்தீங்களா நீங்கள்? சும்மா வாயை வர்றது சொல்லல. இல்லை இல்லை லைவாக பார்க்கறது. இல்லை எலும்பு பார்த்து என்னன்னா இந்த எலும்பு சாம்பாடியர் அந்த சைஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நம்ம டேரக்டாக லைவாக பார்த்துருக்கனால தான் சொல்கிறது. ஓ எப்படி இது மாதிரி வரும்போது பார்த்தீங்களோ? ஆமாம். இதே மாதிரி அடிச்சது என்னது?
ஒயில்டு டாக். ஒயில்ட் டாகா? சென்னாய். ரொம்ப டேஞ்சரானது அது. நமக்கு இந்த ட்ரெக்கிங்கில் பெரிய லெவலில் அனிமல் வந்து சைட் ஆகலை. பர்டிகுலராக யானை எப்படியும் பார்த்துடலாங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த ட்ரெக்கிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நம்மளால் யானையை பார்க்க முடியல. இப்போ சாம்பார் டியர் வந்து கூட்டமாக நிறைய சாம்பார் டியர் வந்து பார்த்தோம். பட் நம்ம கைடு வந்து என்ன பண்ணார், அவர் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணார். அது நேற்று ஈவினிங் வந்து நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு யானை கூட்டம் வந்து நின்று இருக்குது. அதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணார். அதை மட்டும் உங்கள் பார்வைக்கு இப்போ நான் தரேன். நேற்று ஈவினிங் ஒரு 5 o'clock போல் நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே இந்த யானை கூட்டம் வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. இதே மாதிரி நாம் இங்கேருந்து திரும்பி வரும்போது யானை கூட்டம் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கறதுக்காக தான் நாம் இப்போ அவசரமாக நம்ம ரூமுக்கு திரும்பி வந்துட்டுருக்கோம். நேற்று ஈவினிங் அவர் இந்த இடத்துல யானை கூட்டத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி நம்ம ட்ரெக்கிங் போன நேரத்தில் யானை கூட்டம் ஏதாவது நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்தில் வந்திருந்து அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நாம் அவசரமாக ரூமுக்கு திரும்பினோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே எதையும் பார்க்க முடியல. ஸோ அங்கே அழகான தாமரை தான் வந்து மலர்ந்து இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போனோம். நமக்கு நைட் டின்னருக்கு சூடான சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து வெஜிடேரியனுங்கிறதுனால ஒரு வெஜிடபிள் கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டில் தான் இருந்தது. பட் நம்ம இங்கே தங்கியிருக்கும் போது பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் ஆக்சுவலாக நினச்சேன் இங்கே தான் குக் பண்ணுவாங்கன்னு. ஆக்சுவலாக இங்கே குக் பண்ணலையா, பாம்பு க்ரோவில் குக் பண்ணி நைட்டு கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு காட்டில் இரவு நேரத்தில் நாம் ஒரு 2 பேர் தான் இங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய த்ரில்லான அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே வந்து ஆள் நடமாட்டமும் கிடையாது. சுற்றி முற்றியும் பார்க்கும்போது அனிமல்ஸ் ஏதாவது வந்தால் தான் உண்டு. அதை தவிர வேறு எதையுமே நம்மளால் அங்கே சைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு பரபரப்பான இரவு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு த்ரில்லிங்கான நம்மளை ஒரு பயமுறுத்தக்கூடிய இரவு தான் அன்றைக்கி கழிஞ்சுது. ஆனால் அன்றைக்கி இரவு எதுவும் நம்மளால் பார்க்க முடியல. நம்மளுடைய அந்த இரவு நேரத்தில் அனிமல்ஸ் எதுவும் சைட் பண்ண முடியலனா கூட இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம். நிறைய காடுகளில் வந்து நம்ம இரவு நேரத்தில் தங்கியிருந்தாலும் இந்த தேக்கடியில் தங்கியிருந்த அனுபவங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மார்னிங் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, சாம்பார், சட்னிலாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் ஆறி இருந்தால் கூட இங்கேயே மேக் பண்ணல அவங்க. அங்கே பாம்பு க்ரோன்னு இன்னொரு இடத்துலேருந்து செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்மளுடைய இந்த ஜங்கிளின் ப்ரோக்ராம் இதோட முடிச்சுட்டு நாம் கிளம்பி திரும்பவும் ட்ரெக் பண்ணி நம்ம கிளம்புன இடத்துக்கே போக ஆரம்பித்தோம். இந்த அனுபவங்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. இதே அனுபவம் உங்களுக்கும் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நாங்கள் நிறைய அட்வென்ச்சரான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.